ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு அடியேன் கணபதி சுப்பிரமணியன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ஹோமம் அதனின் பயன்களும். இப்போ நம்ம ஹோமங்கள்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய நம்ம முன்னோர்கள் நிறையா சொல்லியிருக்கான். பஞ்சபூதங்கள் நம்ம வழிபாடு பண்ணாவே நிறைய பலன்கள் உண்டு. அந்த பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, நீர். இந்த பஞ்சபூதங்கள் நாம் வணங்கிட்டே இருக்கணும். பஞ்சபூதங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாரும் மனிதர் கிடையாது. இந்த ஹோமம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை குறிப்பிட்டு அது நல்ல உள்நோக்கி அதோட தாற்பயம் என்ன அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் பஞ்சபூதங்கள் உண்டு. என்ன பஞ்சபூதங்கள் அதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பூமியிலேருந்து பண்ணுறோம். இன்றைக்கி எல்லாரும் ஒரு வீடு கட்டுறா, செலவு பண்ணி வீடை கட்டுறா. ஆனால் அந்த ஒரு செங்கல் வாங்கத்தில் காசை மிச்சம் பார்க்குறா. அந்த செங்கல் வாங்கிறதுல காசை மிச்சப்படுத்தி அதை ஒரு இரும்பு குண்டத்தில் பண்ணுறா. இரும்புங்கிறது யாரை குறிக்கிறது? சனீஸ்வர பகவான். இரும்பில் போய் பண்ணுறது தவறு. நம்ம கோடி கணக்கில் வீடை கட்டி வாங்குகிறோம், செலவு பண்ணி ஒரு வீடை கட்டுறோம். அதில் நாம் ஒரு வெயிட்டை தூக்கணும் அப்படின்னு சோம்பேறிப்படக்கூடாது. அதை கல்லில் தான் ஹோமம் பண்ணணும். செங்கல் மணல் மூலயமா வந்தால் அந்த கல்லில் பூஜை பண்ணணும். செங்கல் ஒன்று. கலசங்கள் ஸ்தாபனம் பண்ணுறோம். கலசங்கள் என்ன இருக்குது? நீர் இருக்குது. அந்த கலசங்களில் நூல் சுத்துறா, மாவத தோரணம் வைக்கிறா, தேங்காய் வைக்கிறா, பூ சாத்துறா, எல்லாம் பண்ணுறா. அந்த கலசம் அப்படிங்கிறது உடம்பு மாரி. அந்த நூலுங்கிறது என்னென்னா நரம்புகள். இந்த கலசத்தில் நூல்லாம் சுற்றுவா. அந்த நூல்லாம் என்னன்னா நம்ம மனிதனுக்கு நரம்பு இல்லாமல் இருக்க முடியாது. அந்த நரம்புகள் தான் அந்த நூல்கள். அந்த உள்ள இருக்க தீர்த்தம்தான் ரத்தம். அந்த சதை தான் மேலே இருக்கிற அந்த உலோகம். இந்த தேங்காய் தான் நம்மளோட சரீரத்தோட மெயின் பகுதி. என்ன? முகம். அந்த மாவுளை கொத்து தான் இருதயம். இப்படின்ட்டு ரொம்ப விசேஷமான அந்த கலசம். அதில் முக்கியமாக அங்கம் வைக்கிறது என்ன? நீர். பஞ்சபூதங்களில் ரெண்டாவதாக நீர் வந்துருச்சு. அக்னியை ஸ்தாபனம் பண்ணுறோம். அக்னி மூணாவது. அக்னியில் நாம் என்ன பொருள் போட்டாலும் பஸ்மம் ஆயிரும். அது பெரியவாளாக சொல்லுவாள். ரெண்டு இதுக்கு அவள் சொல்லலாம் கூட நம்ம பார்க்கக்கூடாது. அவள் சொல்லலை, நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அவள் நம்மளை கூப்பிடல அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன அப்படின்னா ஒன்று இந்தமாரி யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் எங்கே நடக்குதோ அங்கே எல்லாரும் கலந்துக்கணும். அப்போ ஏன் அப்படின்னா அந்த அக்னியில் என்னென்ன பொருட்கள் போட்டாலும் எல்லாம் பஸ்பம் ஆகுதுல்ல அந்த அக்னியில். அதுபோல் அந்த அக்னி ஹோமங்கள் நாம் பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள், பாவங்கள் எல்லாமே ஒழியுது. எல்லாத்தையும் அந்த அக்னி நல்லது பண்ணும். அதுலேருந்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அப்போ அது அக்னி எரிஞ்சு வரும்போது, அக்னி எரியும்னா என்ன வேணும்? முதல்ல அதுக்கு காற்று இருக்கணும். அடுத்தது நாலாவதா காற்று. இந்த காற்று ஆக்சிஜன் இருந்தால் தான் அக்னி நல்லா எரியும். காற்று இல்லாமல் நாம் இருக்க முடியுமா? இன்னைக்கு முடியாது. அடுத்ததா வாயு. அந்த எரிஞ்சு அந்த புகை மேலே போகுது. இந்த நாம் உள்ள சுவாசிச்சோன்னா அவ்வளோ நல்ல பலன்கள் உண்டு. அதனால் ஹோமங்கள்லாம் ஆற்றுல பண்ணுங்கோ, நல்லது நடக்கும். ஒரு வீட்டில் நாம் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற கிட்ட வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் மைண்டில் நம்ம மனசு முதல்ல நம்ம மனசு நல்ல சுத்தமாகும். இந்தமாரி அக்னியெல்லாம் பார்த்து அந்த வேத மந்திரங்கள்லாம் காதில் கேட்கும்போது நம்ம மனசு சுத்தமாகி நம்மளை கெட்ட வழியை நோக்கி போக விடாது. இந்த மனசு நல்லதை நோக்கி போக விடும். அதனால் இந்த யாகங்கள், ஹோமங்கள் நடக்கும் போதெல்லாம் எல்லாரும் போய் பாருங்கோ. ரொம்ப அதீத பலன் உண்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது அவ ஆற்றுல வேத மந்திரங்கள் முழக்க ஹோமங்கள் பண்ணுங்கோ. தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் காசை பார்க்காம ஹோமங்கள் பண்ணும்போது இரும்பு போன்ற உலோகத்தை வைத்து ஹோமம் பண்ணாதீங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த ஹோமங்கள் பண்ணும்போது சில்ற காயின் போடுறது தப்பு. இதோட தாற்பயமே என்னன்னா
நம்ம ஹோமத்தில் கொடுக்குற அத்தனை விதமான திரவியங்களும் எல்லாம் எரிஞ்சு பஸ்மமாகும். சாம்பல் முழுமையாக தான் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு செரிமானம் ஆனாதான் திருப்தி. செரிமானம் ஆகாமல் ஏப்பம் வந்துட்டே இருந்துன்னா நமக்கு திருப்தியே இருக்காது. ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு தோணும். அதே போல் இந்த ஹோமத்தில் கொடுக்குற அத்தனை பொருட்களும் எரிஞ்சு பஸ்மம் ஆகணும் அக்னியில். அதான் ஹோமத்தோட தாத்பரியம். நாம் என்ன பண்ணுவோம்? பூர்ணாதினே தத்து கும்பிட்டுக்குவோம், பிரார்த்தனை சொல்லுவோம். அதில் கொண்டு போய் சில்லற காயின்ஸை போடக்கூடாது. அந்த காலத்தில் சொர்ணம் போட சொன்னான். சொர்ணம்னா என்ன? தங்கம். சில்லற காயினுங்குது இரும்பு காயினுங்குது இந்த டெம்பரேச்சரில் உருகாது. அது போடும்போது எரிஞ்சு எரியாமல் அப்படியே இருக்கும். அப்போ அதுலேருந்து நாம் எடுத்துக்கவும் கூடாது அந்த காயினை. எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அந்த காயின்ஸ் எடுத்து பேரில் வச்சுக்கிட்டா லக்ஷ்மியின் கடாட்சம் நிறையா வந்துடும். அது தவறான ஒரு செயல். இப்போ நாம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அடுத்த நேரம் எனக்கு கொடு அப்படின்னா இந்த மனசை வாழ்க்கை வேதனைப்படும்ல. அதே போல தான் அந்த அக்னிக்கு கொடுத்தது நாம் எதுவும் எடுத்துக்கூடாது. அதுலேருந்து என்ன பிரசாதம் என்னன்னா அந்த சாம்பல், இதுதான் நாம் எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஹோமங்கள் பண்ணும்போது இந்த தவறுகளை பண்ணாதீங்க எல்லாரும். அதில் சில்லற காயின்ஸ் போடுறது, அதை எடுத்து வச்சுக்கிறது, அது வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த ஹோமத்தில் ஏற்பட்ட அந்த சாம்பல் அதை ஆற்றுல வைங்கோ, பீரலில் வைங்கோ, காசு இடத்துல வைங்கோ, அவ்வளவும் பலன். அது ரக்ஷைய இடத்துல நெத்திக்கிட்டுங்கோ, அவ்வளோ பலன் உண்டு. இந்த ஹோமம் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதீதமான ஒரு பலன்கள் உண்டு. அதை நம்ம எதுவுமே அனுபவிச்சாதான் அதோட நம்மளுக்கு ஒரு நியமங்கள் அதோட எல்லாமே நம்மளுக்கு உணர முடியும் பக்தி பூர்வமாக. அதனால் நாம் எல்லாமே அந்த ஹோமங்கள்லாம் நம்ம ஆற்றுல பண்ணுங்கோ, நல்லது நடக்கும். இந்த ஹோமத்தை எல்லாம் இது பண்ணி எல்லாருக்கும் குடும்ப கஷ்டங்கள்லேருந்து வெளில வரணும்னு பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.